அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த தாக்குதல்கள் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 66வது நாளாக இருக்கக்கூடிய நிலையில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில், என்னவெல்லாம் நடக்கிறது சர்வதேச நிலப்பரப்பிலே என்கிற செய்திகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய செய்தியில் மிக முக்கியமான செய்தியாக நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னா, நேற்றைய நாள் நமக்கெல்லாம் தெரியும் ஆஸ்திரேலியாவினுடைய சிட்னி நகரத்தில் ஒரு எதிர்பாராத பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றது. ஒரு தகப்பனும் பிள்ளையும் இணைந்து யூதர்களுடைய வழிபாட்டு நாளில் அவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய நிலையில் அவர்கள் மீது துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை நடத்தினார்கள், பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தினார்கள். இந்த தாக்குதல்களில் 2 ரப்பீஸ்கள் உட்பட 15க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரியதொரு பேசுபொருளான பரபரப்பான செய்தியாக மாறியிருந்த நிலையில் அதே தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது தாக்குதலில் இருந்து பொதுமக்களை காப்பாற்றியது ஒரு இஸ்லாமியர் என்கிற செய்திகள் இன்றைக்கு மறுபுறமாக மக்கள் மத்தியிலே பரபரப்பான செய்தியாக மாறியிருக்கிறது. அஹமது என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் சிரியாவில் இருந்து ஆஸ்திரேலியாவுடைய சிட்னிக்கு குடிபெயர்ந்திருந்தவர். அவர் தான் தாக்குதல் நடக்கும்போது தாக்குதலை நடத்தி கொண்டிருந்த ஒருத்தனுக்கு பின்னாடி போய் அவனை கட்டிப்பிடிச்சு அவனோட சண்டை போட்டு தாக்குதலை தடுக்கிறார். பின்னர் அவர் மீதே தாக்குதல்தாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்துகிறார்கள். அந்த துப்பாக்கிச்சூட்டில் 4 தோட்டாக்கள் அவர் மீது பாய்கிறது. அவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இப்படியான ஒரு சூழலில் தான் இஸ்லாமிய பெயர் கொண்டு தீவிரவாதத்தில் 2 பேர் ஈடுபடுகிறார்கள். இஸ்லாம் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதில்லை, தீவிரவாதத்தை ஆதரித்ததில்லை. ஆனால் இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக சித்தரிப்பதற்கு அல்லது குரானின் பக்கம் இஸ்லாத்தினுடைய போதனைகளின் பக்கம் மக்கள் வந்துவிடாமல் இருப்பதற்காக இஸ்லாமிய தீவிரவாதம் என்றொன்றை சர்வதேசம் கட்டமைத்தது. இப்படியான சூழலில் தான் இது போன்ற சில பேர் இஸ்லாத்தை தப்பும் தவறுமாக புரிந்து கொண்டு இந்த தாக்குதல்களை நடத்தியிருந்த நிலையில் அந்த தாக்குதலை தடுத்து தன்னுடைய உயிரை பணயம் வைத்து பிறருடைய உயிரை பாதுகாத்ததும் ஒரு இஸ்லாமியர் என்பதுதான் இந்த இடத்திலே மிகவும் கவனம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆஸ்திரேலியாவுடைய சிட்னி அந்த மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய கிறிஸ் மைன் இது தொடர்பாக ஊடகங்களுக்கு பேசியிருக்கிறார். பேசுகிற போது என்ன சொல்றாருன்னா, நான் இதுவரை பார்த்த காட்சிகளிலேயே நம்ப முடியாத ஒரு காட்சியாக இதைத்தான் பார்க்கிறேன். ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அதை தடுப்பதற்கு ஒரு ஹீரோவாக முன்னின்று மக்களுடைய உயிரை அஹமது என்கிற இந்த இஸ்லாமியர் பாதுகாத்திருக்கிறார். இல்லாவிட்டால் நேற்றைய தினம் துப்பாக்கிச் சூட்டில் 15 பேர் அல்ல, இன்னும் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கும். பல சகோதரர்களுடைய உயிரை பாதுகாத்த இந்த சகோதரருடைய துணிச்சல் பாராட்டுக்குரியது. அவர் ஒரு ஹீரோவாக போற்றப்பட வேண்டியவர் என்று சொல்லுகிறார் சிட்னி, ஆஸ்திரேலியாவினுடைய சிட்னி மாநிலத்தினுடைய ஆளுநராக செயல்படக்கூடியவர். இப்படி ஒருபுறம் இஸ்லாமிய பயங்கரவாதம் என்கிற ஒரு முத்திரையை உடனடியாக குத்துவதற்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முயற்சித்திருந்தாலும் அந்த நிலை தற்போது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இஸ்லாமிய பயங்கரவாதம் என்கிற வார்த்தையை இதற்குள் கொண்டு வர முடியாது. ஏனென்றால் இஸ்லாம் பயங்கரவாதத்தை போதிக்கவில்லை. காசாவில் 75,000க்கு மேற்பட்ட அப்பாவிகள் மீது லட்சக்கணக்கான டன் வெடிகுண்டுகளை போட்டு 2 ஆண்டுகள் மொத்த அழிவு உண்டாக்கி லட்சக்கணக்கான அப்பாவிகளை நிரந்தர ஊனமுற்றவர்களாக ஆக்கி முழு தேசத்தையும் அழித்த பெஞ்சமின் நெதன்யாகு இதை கண்டிப்பது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், இதை கண்டிக்கிறோம், இது அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது. பெஞ்சமின் நெதன்யாகு நம்பர் 1 பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறார். அதே பயங்கரவாதத்தில் இந்த இருவரும் சிட்னியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் புரிய வேண்டும். ஏன்னா நீங்கள் முன்னாள் அமைச்சர், தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவருமாக செயல்படக்கூடிய மனோ கணேசனுடைய முகநூல் பக்கத்தில் அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு தத்ரூபமான செய்தி என்னன்னா, காசாவுடைய இத்தனை ஆயிரம் குழந்தைகளை கொன்று குவித்து விட்டு பெஞ்சமின் நெதன்யாகு நியாயம் பேசுவதுதான் தாங்க முடியாத ஒன்று என்று அவர் கண்டித்திருக்கிறார். இப்படி பெஞ்சமின் நெதன்யாகுனுடைய கண்டனம் கேலிக்குரியதாக தற்போது மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னா,
துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் இஸ்லாமிய பேரில் இருந்தாலும் அந்த துப்பாக்கிச் சூட்டை தடுத்த, உயிரை பணயம் வைத்து மக்களை காப்பாற்றியவரும் ஒரு இஸ்லாமியராக இருக்கிறார். எனவே ஒரு மனிதனை வாழ வைத்தவன் முழு மனித சமூகத்தையும் வாழ வைத்தவன் ஆவான் என்கிற குர்ஆனுடைய வசனத்திற்கு இணங்க இந்த சகோதரருடைய செயல்பாடு தற்போது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் ஹிஸ்புல்லாக்களுடைய ஈரானுக்கான பிரதிநிதி சஃபியுத்தீன், ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி காமனியினுடைய சிறப்பு ஆலோசகரை சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தைகளில் ஈரானுடைய ஆன்மீக தலைவருடைய சிறப்பு ஆலோசகர் மிக தெளிவாக 2 விவகாரங்களை சொல்லியிருக்கிறார். ஒன்று, எக்காரணம் கொண்டும் ஹிஸ்புல்லாக்களுடைய ஆயுதங்களை கீழே வைக்க முடியாது, ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் 2வது விவகாரமாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, வளமையை விட ஹிஸ்புல்லாக்கள் மீண்டும் பலத்தோடு இருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் இஸ்ரேல் அதை புரியாமல் ஹிஸ்புல்லாக்களை சீண்டிக் கொண்டிருக்கிறது. அப்படியான சீண்டல்களுக்கு ஹிஸ்புல்லாக்கள் பதிலளிக்க துணிந்து விட்டால் அது இஸ்ரேலுக்கு மிக பெரும் ஆபத்தாக மாறிவிடும். எனவே ஹிஸ்புல்லாக்களுடைய ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும், நிராயுதபாணியாக்க வேண்டும் என்கிற கதைகளை எல்லாம் ஈரான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. ஈரானுடைய முழுமையான ஆதரவு ஹிஸ்புல்லாக்களுக்கு என்றைக்கும் இருக்கும் என்பதை திட்டவட்டமாகவே இன்றைக்கு ஈரான் சார்பாக ஆயத்துல்லா அலி காமனியினுடைய சிறப்பு ஆலோசகர் ஹிஸ்புல்லாக்களுடைய பிரதிநிதி சஃபியுத்தீனிடத்தில் தெரிவித்திருக்கிறார் என்கிற செய்திகளையும் அல் ஜசீரா சுட்டி காட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் யுத்த நிறுத்தம் இருக்கிற போதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவினுடைய கான் யூனுஸ், ரஃபா போன்ற பகுதிகளில் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் முழுவதுமாக வீடுகளை அழித்து வருகிறார்கள். பாலஸ்தீன அப்பாவிகளுடைய வீடுகள் தொடர்ந்து குண்டு வைக்கப்பட்டு அழிக்கப்படுகிற சேட்டலைட் காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு அல் ஜசீரா ஒளிபரப்பு செய்திருக்கிறார். அதே நேரத்தில் அல் ஜசீராவினுடைய சனத் நிறுவனத்தினால உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னன்னா, இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டு பகுதிகளில் 39 இராணுவ நிலைகளை நிறுவி இருக்கிறது. காசாவுக்குள்ள அவங்க இராணுவ நிலைகளை நிறுவவே கூடாது, ஆனால் அதையும் மீறி தன்னுடைய மஞ்சள் கோட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பகுதிகளில் 39 இராணுவ நிலைகளை நிறுவி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்களில் ஒரு அப்பாவி சகோதரர் கொல்லப்பட்டிருக்கிறார், காசாவில் ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற கவலைகளுக்கு மத்தியில் காசாவுக்குள் உணவுகளோ மருந்துகளோ அனுமதிக்கப்படாமல் காசா வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறது என்கிற கவலைக்குரிய செய்திகளும் இன்றைக்கும் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக தொடர்ந்தும் குரல் எழுப்புவோமாக. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒன்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எந்த நேரத்திலும் அனைவருக்கும் தேவையான ஒன்றாக இருப்பது கல்வி, அறிவு, ஆற்றல். கல்வியை தேடுவதற்கான பயணம் என்பது பல விதங்களிலும் கஷ்டப்பட்ட ஒரு பயணமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் கடந்த 3 ஆண்டுகளாக இன மத குல பேதமில்லாமல் பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்கிற ஹேப்பி டு லேர்ன் என்கிற ஒரு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் 5000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை, ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம். இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள், பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். உங்களால் 200 ரூபா தான் முடியுமா, 500 ரூபா தான் முடியுமா, 1000 ரூபா முடியுமா, 10,000 ரூபா முடியுமா, லட்சங்களில் முடியுமா, எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதனூடாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இணையுங்கள், உதவுங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்.